ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் ரேஷன் ஜாப் இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் பார்த்தோம். அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். உங்களை பற்றி பேசிக்காக சொல்லுங்கள். அதாவது உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இதை சொன்னால் போதும். அடுத்தது பிஹெச்ஹெச் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட். அடுத்தது ஏஏஒய் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்தியோதயா அண்ணா யோஜனா. அடுத்தது ஏஏஒய் அட்டைதாரர்களுக்கு எத்தனை கிலோ அரிசி வழங்கப்படுகிறது அப்படின்னா 35 கிலோ அரிசி. அடுத்தது ஏஏஒய் அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ அரிசி வழங்கப்படுவதன் காரணம் என்ன அப்படின்னா வறுமை கோட்டின் கீழ் உள்ள ஏழ்மையான மக்கள் பயன்பெற. அடுத்தது நீங்கள் நியாய விலை கடைக்கு சென்றீர்களா அப்படின்னு கேட்டால் சென்றுள்ளேன்னு சொல்லுங்கள். அடுத்தது உங்கள் கடை எண் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் கடையோட நம்பரை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது உங்கள் நியாய விலை கடை முழு நேர கடையா அல்லது பகுதி நேர கடையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் கடை பகுதி நேர கடையா அல்லது முழு நேர கடையான்னு பார்த்துட்டு நீங்கள் போங்க. பார்த்துட்டு உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். அடுத்தது நியாய விலை கடை எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னா கூட்டுறவுத்துறை. நியாய விலை கடைகள் வேறு ஏதாவது துறையின் கீழ் செயல்படுகிறதா அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய அரசாலும் மாநில அரசாலும் நிர்வகிக்கப்பட்டு கூட்டுறவுத்துறையின் மூலம் நியாய விலை கடைகள் செயல்படுகிறது அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது நியாய விலை கடையின் விடுமுறை நாட்கள் எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் முதல் மற்றும் இரண்டாவது வெள்ளிக்கிழமை விடுமுறை நாட்களாக இருக்கும். அடுத்தது நியாய விலை கடையின் வேலை நேரம் என்ன அப்படின்னா காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை. அடுத்தது மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ். அடுத்தது ஒரு சில ஜிகே கொஸ்டின்லாம் கேட்டாங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஏடிஎம் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அடுத்தது பேன் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டால் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். அடுத்தது தற்போது வீசுகின்ற புயலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பெங்கால் புயல் அப்படின்றத சொல்லுங்கள். இந்த புயலுக்கு பேர் வச்சது யாருன்னா சவுதி அரேபியா. ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ். நான் ப்ரிப்பேர் பண்ண சில கொஸ்டின்லாம் இன்னும் இருக்குது, அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.